Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தனது 72வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். இதனையொட்டி அண்ணா கலைஞர் நினைவிடத்தில் அவர் மரியாதை செலுத்தினார். சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து திமுக அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னணி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் முதலமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 72வது பிறந்த நாளையொட்டி அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், ராகுல் காந்தி, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், நடிகர் ரஜினிகாந்த் ஆகியோர் முதலமைச்சருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். 2025-26 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையை முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் இன்று தனது 72வது பிறந்த நாளை மாணவர்களுடன் கொண்டாடினார். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 2025-26 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையை அவர் தொடங்கி வைத்து பின்னர் புதிதாக சேர வந்த மாணவர்களுக்கு மாலை அணிவித்து இனிப்புகளையும் வழங்கி அவர்களை வாழ்த்தினார். பெருநகர சென்னை மாநகராட்சியில் தற்போது உள்ள மண்டலங்களை உயர்த்தி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே 15 மண்டலமாக இருந்ததை 20 மண்டலமாக உயர்த்தி அறிவித்துள்ளார். மாநகரின் தொழில் முதலீட்டு சூழலை மேம்படுத்திட இந்த நடவடிக்கை உதவும் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் மினி பேருந்துகளை இயக்குவதற்கான விண்ணப்பங்கள் வரும் 10ஆம் தேதிக்குள் அளிக்கப்பட வேண்டும் என்று அரசு அறிவித்துள்ளது. 72 வழித்தடங்கள் மினி பேருந்துகள் இயக்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் சில வழித்தடங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி சென்னை வடகிழக்கில் புதிதாக 6 வழித்தடங்களும், வடக்கில் 7 வழித்தடங்களும், அனகாபுத்தூரில் 9 வழித்தடங்களும் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி பூந்தமல்லி, செங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மினி பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் நெல்லை மாவட்டத்தில் ஊத்து பகுதியில் அதிகபட்சமாக 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராமேஸ்வரத்தில் 7 சென்டிமீட்டரும், திருவாரூர், நாகையில் தலா 6 சென்டிமீட்டரும், செங்கோட்டை, தங்கச்சிமடம், நீடாமங்கலம் பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனிடையே சென்னையில் இன்று காலை கிண்டி, சைதாப்பேட்டை, நந்தனம், தேனாம்பேட்டை மற்றும் ஆலந்தூர் ஆகிய பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை முதலமைச்சராக்காமல் ஓயமாட்டேன் என்று நடிகர் சரத்குமார் உறுதிபட தெரிவித்துள்ளார். தனக்கு பாஜக தலைவராகும் எண்ணம் இல்லை என்றும் இறுதி வரை கட்சிக்காக உழைப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசும் விஜய்க்கு அரசியல் வியூகத்தை வகுக்க ஹிந்தி தெரிந்தவர் தேவைப்படுவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். உங்களுக்கு மட்டும் ஹிந்தி தெரிந்தவர் வந்து அரசியல் சொல்லிக் கொடுக்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியுள்ள சரத்குமார், யார்கிட்ட ஃப்ராட் பண்றீங்க, ஒய் ப்ரோ ஏன் என்று நடிகர் விஜயை கலாய்த்து தள்ளியுள்ளார். அதே நேரம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட நடிகை ராதிகாவுக்கு பிரச்சாரம் செய்த சரத்குமார், சினிமாவில் தேவயானியை கலெக்டர் ஆக்கியது போல் ராதிகாவை நிச்சயமாக எம்பியாக்கி காட்டுவேன் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சரத்குமார் அண்ணாமலையை முதலமைச்சராக்காமல் ஓயமாட்டேன் என்று கூறியிருப்பதை நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். மு க ஸ்டாலினுக்கு அவரது சகோதரர் மு க அழகிரி நேரில் வாழ்த்து தெரிவித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தனது 72வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். இந்நிலையில் ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இல்லத்திற்கு தனது பேரனுடன் வந்திருந்த அழகிரி முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்த சந்திப்பு தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் சிறுமி தாக்கப்பட்ட விவகாரத்தில் சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக ஈரோடு மாநகராட்சி ஆணையர் HS ஸ்ரீகாந்தை தமிழக அரசு நியமித்துள்ளது. பணிமாற்றம் செய்யப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தெரிவித்திருந்த கருத்துக்கு அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலையில் தொடர்ந்து சரிவு காணப்படுகிறது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 160 ரூபாய் குறைந்து 63,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராம் 7,940 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை மாற்றமின்றி கிராம் 105 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தொடர்ந்து 4வது நாளாக தங்கத்தின் விலை குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விஜய் நடிக்கும் ஜனநாயகன், சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி ஆகிய படங்கள் 2026 பொங்கல் அன்று ரிலீஸ் ஆக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனது கடைசி படம் பொங்கலுக்கு வெளியானால் அது அடுத்து நடைபெறும் தேர்தலுக்கு பயன்படும் என்று விஜய் தரப்பு நம்புவதாக கூறப்படுகிறது. இதனால் தனது பட ரிலீஸை ஒத்திவைக்க SK முயற்சித்ததும் சொல்லப்படுகிறது. தனுஷின் இட்லி கடை படம் ரிலீஸ் தள்ளி போகிறதா என்ற தகவல் வெளியாகி உள்ளது.
ரசிகர்கள் வெயிட்டிங்கில் இருந்த சூழலில் பெரிய பட்ஜெட்டில் இட்லி கடையை உருவாக்கி இருப்பதால் வேறு ரிலீஸ் டேட் படக்குழு தேடி வருகிறதாம். ஏனென்றால் குட் பேட் அக்லி, இட்லி கடை என்ற 2 படங்களுமே ஏப்ரல் 10 வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து வரும் சிவகார்த்திகேயன் தற்போது மதராசி, பராசக்தி ஆகிய படங்களில் நடித்து வருகிறார். அவர் அடுத்து அட்லியுடன் சேர உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதற்காக விரைவில் இருவரும் சந்தித்து டிஸ்கஷனில் ஈடுபட போவதாகவும் பேசப்படுகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.